ஸ்கார் அண்ட் கீலாய்டு பற்றி பார்க்க போகிறோம். ஹைப்பர்ட்ரோபிக் ஸ்கார்னால் என்னென்னா, ஹைப்பர்ட்ரோபிக் ஸ்கார் அண்ட் கீலாய்டு அப்படின்னா, முதல்ல வந்து ஹைப்பர்ட்ரோபிக் ஸ்கார்னால் வந்து ஒரு எக்ஸசிவ் நாட் எக்ஸ்டெண்ட் பியாண்ட் தி பவுண்ட்ரிஸ் ஆஃப் தி ஒரிஜினல் wound. இந்த ஒரிஜினல் wound அண்ட் அதாவது எப்படின்னா, இது வந்து ஒரு wound இருக்குதுன்னா, அந்த wound இருக்கிற இடத்துல மட்டும்தான் வந்து ஒரு எக்ஸசிவ் growth மட்டும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அதை சுற்றி வந்து ஒரு எக்ஸ்டெண்ட் ஆகாது. நாட் பி எக்ஸ்டெண்ட் டு தி பியாண்ட் தி பவுண்ட்ரி ஆஃப் தி ஒரிஜினல் wound ஆஃப் தி இன்செஷனாக இருக்குது. இப்போ கீழே என்ன இருந்தால் இதுவும் ஒரு எக்ஸசிவாக தான் இருக்கும். இது வந்து எக்ஸசிவ் கிடையாது. இதெல்லாமே எக்ஸசிவாக தான் இருக்கும். ஆனால் வந்து இந்த ஸ்கார், இந்த டிஷ்யூ இட் எக்ஸ்டெண்டட் பியாண்ட் தி wound. இந்த டிஷ்யூ வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது. எக்ஸ்டெண்ட் பிஹைண்ட் த wound ஒரிஜினல் இன்செஷனை விட கொஞ்சம் அதிகமாகவே வந்து அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்து இதாக இருக்குது. இப்போ வந்து டியூ டு தி ப்ரொலாங்டு இன்ஃப்ளமேட்டரி ஃபேஸஸாக இருக்குது. Due to the prolonged inflammatory phases of healing and forming unforgettable scar. அதாவது ப்ரொலாங்டு இன்ஃப்ளமேட்டரி ஃபேஸஸாக இருக்குது. என்னதுன்னா ப்ரொலாங்டான ரொம்ப நாள்பட்ட inflammatory phases. அதாவது நாள்பட்ட இன்ஃப்ளமேட்டரி ஃபேஸஸ் அன்ஃபேவரபிள் ஸ்காராக இருக்குது. அன்ஃபேவரபிள் ஸ்கார் சைட்ஸ், அதாவது நம்ம அந்த இடத்துல வந்து ஒரு இம்மெச்சூர் எக்ஸஸ் கொலாஜன் வந்து அந்த இடத்துல வந்து அக்குமுலேஷன் வந்து ஆகியிருக்கும். அது வந்து ஹைப்பர் வாஸ்குலாரிட்டி அண்ட் ஃபைப்ரோபிளாஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக வந்து அந்த இடத்துல டெபோசிஷன் நடக்கிறதுனால அதுக்கப்புறம் இட் யூஸ்வலி வந்து எக்ஸ்டெண்ட் 6 மந்த்தாக வந்து நம்ம வந்து ப்ரொலாங்டு இன்ஃப்ளமேட்டரி ஃபேஸாக வந்து பார்க்கலாம். ரொம்ப நாள் வந்து இந்த கொலாஜன் அந்த ஃபைப்ரோபிளாஸ்ட்லாம் வந்து ரொம்ப நாள் வந்து இதுக்கப்புறம் வந்து இதாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து ரிமூவல் ஆஃப் அதுக்கப்புறம் இதுக்கு ட்ரீட்மெண்ட் என்னதுன்னா ரிமூவல் ஆஃப் தி ஸ்கார், அப்புறம் இம்ப்ரூவ் தி ஸ்பான்டேனியஸ் டைம். அதுக்கப்புறம் வந்து ஹைப்பர்ட்ரோபிக் ஸ்காரை வந்து இம்ப்ரூவ் தி ஸ்பான்டேனியஸ் வித் தி டைம் வேர் த கீலாய்ட் இஸ் டஸ் நாட். அதாவது எப்படின்னா இம்ப்ரூவ் தி ஸ்பான்டேனியஸ் வித் டைம் ட்ரீட்மெண்ட் வந்து வித் கீலாய்டு வந்து கீலாய்டு இல்லாமல் இருந்துச்சுன்னா வந்து அந்த இடத்த வந்து நல்லா ஸ்பான்டேனியஸ் டைமில் வந்து இம்ப்ரூவ் பண்ணிடலாம். இது வந்து இச்சிங் இஸ் நாட் யூஸ்வலி ப்ரெசண்ட். இச்சிங் இருக்காது, ரொம்ப இச்சிங்கும் இருக்காது. அதுக்கப்புறம் வந்து டெண்டராகவும் இருக்காது, நான் வாஸ்குலராகவும் இருக்காது. டஸ் நாட் ஸ்ப்ரெட்டும் ஆகாது. ஆனால் வந்து இப்போ கீலாய்டு பற்றி பார்க்க போகிறோம். கீலாய்டில் என்னென்னா, இந்த கீலாய்டு வந்து அசோசியேட்டட் வித் எலிவேட்டட் லெவல் ஆஃப் தி க்ரோத் ஃபேக்டராக இருக்குது. எலிவேட்டட் லெவல் ஆஃப் க்ரோத் ஃபேக்டராக இருக்குது. இது வந்து டீப்லி பிக்மெண்டட் ஸ்கின்ல வந்து நல்லா பார்க்க முடியும். இது ரொம்ப எலிவேட்டட் லெவல் ஆஃப் க்ரோத்தாக வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இன்ஹெரிடிட்டரி டெண்டன்சி டென்ஸ் டு மெச்சூர் தி ஃபைப்ரோபிளாஸ்ட் வந்து மெச்சூர் ஆகி அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து ஒரு பெயின், அதுக்கப்புறம் இச்சிங், அதுக்கப்புறம் வந்து அன்சர்டைன் ஏரியாவாக வந்து இருக்குது. அந்த இடத்துல பெயின், இச்சிங், அன்சர்டைன், டெண்டர்னஸாக, வாஸ்குலரட்டாக இருக்கணும், பிக்மெண்டடாக இருக்கும். இதெல்லாமே இதோட ட்ரீட்மெண்ட் வந்து அதுக்கப்புறம் வந்து டிஃப்ரெண்ட் டு ட்ரீட். இதுக்கு அதுக்கப்புறம் வந்து லேஷனல் ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன், அதுக்கப்புறம் வந்து ட்ரைஅமிக்னலோன் வந்து இந்த ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் வந்து கொடுப்பாங்க. இதுக்கு வந்து அவ்வளோ ஒன்றும் தேவையில்லை. இம்ப்ரூவ் ஸ்பான்டேனியஸாக வந்து அந்த டைமில் வந்து பண்ணிக்கிடலாம். ஆனால் வந்து அதுக்கப்புறம் வந்து லென்டினல் இன்ஜெக்ஷன் வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. இந்த ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் வந்து பண்ணுவாங்க. இந்த கீலாய்டு வந்து டிஃபிகல்ட்டி டு ட்ரீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது வந்து சிவியர் இச்சிங், ரொம்ப இச்சிங்காக இருக்கும். மார்ஜின் வந்து ரொம்ப டெண்டராக இருக்கும், வார்ம்த்தாக இருக்கும், டெண்டராக இருக்கும். வாஸ்குலாரிட்டி இருக்கும், எரித்ரிமா வாஸ்குலாரிட்டி இருக்கும். ஸ்ப்ரெட் வந்து ஸ்ப்ரெட் டு தி நார்மல் ஸ்கின்னுக்கும் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. இதுதான் வந்து ஹைப்பர்ட்ரோபிக் ஸ்கார் அண்ட் கீலாய்டு பற்றி டிஃப்ரென்ஷியேஷனே வந்து நம்ம ரொம்ப ஈஸியான அதுக்கப்புறம் வந்து ஒரு டிஃப்ரென்ஷியேஷன். இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்காரோட காம்ப்ளிகேஷன்ஸ் என்னதுன்னா, அந்த வாஸ்குலாரிட்டி டெண்டராக இருக்கும், இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. இப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து ஃபேக்டர் பார்த்தோன்னா வந்து இது வந்து ஸ்கின்ல வந்து கிராஸ் பண்ணுது.
ஸ்டெர்னத்தில் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கிராசிங் த அதுக்கப்புறம் வந்து நார்மல் ஸ்கின்ல காஸ் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து ஸ்டெர்னம் ஜாயின்ஸில் யங் பேஷண்ட்டுக்கு பார்க்க முடியும். இது வந்து எதுக்கு பார்க்க முடியும்னா வந்து ஒரு பிளாக் ரோஸ் பேக் ஆஃப் த ரேஸ் டியூபர்குலோசிஸ் பேஷண்ட்டுக்கு, ஸ்டெர்னம் உமனுக்கு, ஹெரிடிட்டரி ஃபேமிலியில் இருக்கிற வேக்சினேஷன் அவங்களுக்கு உள்ளது. காம்ப்ளிகேஷன் பார்த்தோன்னா வந்து காம்ப்ளிகேஷனே இல்லை. இந்த இன்ஜெக்ஷன் வந்து டிஃபிகல்ட்டி டு இன்ஜெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ட்ரை அமிக்னலோனு, அதுக்கப்புறம் அசிட்டேட்டு, இது வந்து எக்ஸ்ட்ரீம்லி யூஸ்டு ஃபார் தி கீலாய்டு. அதுக்கப்புறம் இன்ட்ரா கீலாய்டல் அதுக்கப்புறம் எக்ஸஷன் பண்ணுவாங்க. இது வந்து எப்படின்னா கிராஃப்டிங் அதுக்கப்புறம் வந்து ரெக்கரன்ஸ் காமனாக வந்து பார்க்க முடியும். டஸ் நாட் எக்ஸ்டெண்டிங் டு த இன்செஷன் அந்த நார்மல் சரௌண்டிங் டிஷ்யூவில் வந்து பண்ண முடியும். ட்ரீட்மெண்ட்டு இதுதான் வந்து ட்ரீட்மெண்ட்டாக வந்து இருக்குது. டஸ் நாட் நெசசரி. அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரோக் அதுக்கப்புறம் வந்து ஆம்லெட் க்ளவ், அதுக்கப்புறம் வந்து எலாஸ்டிக் நேச்சராக இருக்கும் கொஞ்சம். அதுக்கப்புறம் வந்து ஸ்டாக்கிங் மாதிரி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எக்ஸஷன் டன் பண்ணுவாங்க. இதான் வந்து இது ஸ்பெஷலைஸ்டு. இப்போ ஸ்பெஷலைஸ்டு நம்ம பார்த்தோம்ல, பெரிஃபரல் ஸ்டொமக்கு, இதெல்லாம் வந்து ஸ்பெஷலைஸ்டு அதுக்கப்புறம் வந்து இந்த டிஷ்யூவில் வந்து எதுலலாம் வந்து இதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது.